இங்கே முருகப்பெருமானும் விநாயகரும் யார் பெரியவர் என்பதை பற்றிய பிரபலமான கதை. ஒரு நாள் முருகப்பெருமான் மற்றும் விநாயகர் முன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஒரு ஞானப்பழத்தை வைத்தனர். அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தை முதலில் சுற்றி வந்து சேருபவருக்கே இந்த ஞானப்பழம். முருகப்பெருமான் உடனே தனது மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி புறப்பட்டார். ஆனால் விநாயகர் சற்றும் அவசரப்படவில்லை. அவர் தனது தந்தை சிவபெருமானையும் தாய் பார்வதி தேவியையும் 3 முறை வலம் வந்தார். பிறகு அவர் கூறினார், எனக்கு தாய் தந்தையரே உலகம். அவரது ஞானத்தைக் கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்து ஞானப்பழத்தை விநாயகருக்கே வழங்கினர். உலகத்தை சுற்றி வந்த முருகப்பெருமான் இதைக் கண்டு வருத்தமடைந்து கைலாயத்தை விட்டு தெற்கே வந்து பழனிமலையில் தங்கினார். அப்போது சிவபெருமான் கூறியதாக நம்பப்படும் புகழ்பெற்ற வாக்கு, பழம் நீயப்பா. அதனால் அந்த தலம் பழனி என பெயர் பெற்றதாக இந்து மரபு கதை கூறுகிறது. இந்த கதையின் கருத்து, அறிவும் ஞானமும் உடல் வேகத்தை விட உயர்ந்தவை. தாய் தந்தையை மதிப்பது மிகப்பெரிய தர்மம். இரு சகோதரர்களும் பக்தர்களுக்கு அருள் புரியும் தெய்வங்கள். இந்த கதை போட்டியை அல்ல, ஞானத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் மரபு கதை.